கெஸ்ட்ரோல் 5000 தான் நம்ம ஆயில் வண்டிக்கு ஆயில் போடுறது. ஆமாம் 10,000 இருக்குது. அந்த 10,000 கொஞ்சம் விலை. ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு சமையல? கமான் லெட்ஸ் கோ. ருபியான் பிரியாணி என்ஜாய்மா. வாவ், குட் மார்னிங் காய்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சீக்கிரம் வேலையை முடிச்சு இன்றைக்கி வேலை நிறையா இருக்குது. வண்டிக்கு ஆயில் ஃபில்டர் மாற்ற போகிறேன். போயிட்டு வந்து சமையலுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு இறங்கணும். வாங்க அப்படி கிளம்புவோமா? சஞ்சான் 35+. இந்த வண்டி வந்து சைனா வண்டி. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னாக்க, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வண்டிக்கு வந்து ஃபில்டர் வந்து எந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுற கேரேஜ்லேயும் கிடைக்காது, விற்க மாட்டானுங்க. இதை வந்து வாங்க போகிறதுனாக்கா ஒன்று கம்பெனிக்கு போகணும், அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸு விற்கிற இடத்துகளுக்கு போகணும். அங்கே போனால் தான் இதோடைய ஃபில்டர் கிடைக்கும். ஒரு ஃபில்டரோட விலை வந்து 2,500 முன்னாடி போட்டிருந்தாங்க. ஓகே, அதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே நண்பா, நான் உங்கள் சேட்டை. குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே. மறந்துட்டேன்ல? எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நண்பா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டோட நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம், இன்றைக்கி வேலைகள் நிறையா இருக்குது. அதனால் என்ன வேலைகள்னு சொல்ல முடியாது. அடுத்தடுத்து வேலைகள் வந்துகிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம ஃபில்டர் வாங்க போவோம். ஃபில்டர் வாங்க போகிற இடம் வந்து சுவைக், அதாவது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதாவது வந்து லாஸ்ட் இருக்குது 5th ரிங்கில். 5th ரிங்கு 4th ரிங்கு இடையில தான் இந்த கேரேஜ், அதாவது ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற ஷாப் இருக்குது. அது பக்கத்தில் தான் நம்ம சைவ கடை, இட்லி கடையெல்லாம் இருக்குது. அங்கே போய்ட்டு காலை நாஸ்டா பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் சஞ்சான் கம்பெனியில் போய்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன். அங்கே மீட் பண்ணுவோம். ஓகே நண்பா, சும்மா கிரிட்டு நீங்கள் முடிச்சிடுவோம். ஏலா நெக்ஸ்ட் டே ஹேவ். நம்ம மிஷிருப்புலேருந்து நேராக 6th ரிங் ரோட்டில் இறங்கிட்டோம். 5th ரிங்கெல்லாம் கொஞ்சம் டிராஃபிக் மாதிரி தெரிஞ்சிச்சு பாலத்துலேருந்து பார்க்குறப்ப. அதனால் வந்து 6th ரிங்கில் இறங்கி நேராக அவனிஸ் மாலை தாண்டி அடுத்து வந்து உங்களுக்கு வரும் 60, 50லேருந்து 60 கோயத்தில் வேலை பார்க்குற நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 60 நம்பர் ரோட்டில் இறங்கி நேராக நம்ம போனோம்னா கசாலி ஸ்ட்ரீட்டு. அதுக்கப்புறம் திருப்பி 5ல் இறங்கணும். ஓகே, இதுதான் சஞ்சான் நம்மளோட ஷோரூம் வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்மளுடைய இதை வந்து நம்ம என்ன வேணுமோ அந்த ஸ்பேர் பார்ட்ஸை வந்து கேட்குற கவுண்டர். இது என்ன பிரச்சனைடாக்க, நம்ம வந்து இந்த நம்பர் எழுதி கொடுத்துருக்காரு. இதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கேஷியர் இங்கே இருக்குது, டெலிவரி வந்து இங்கே இருக்குது. இங்கேருந்து அதை பாருங்கள், எங்கேருந்து எங்கே வச்சுருக்காங்க. இங்கே உள்ளே போவோம். ஒன்று 200 முன்னாடி வாங்கினா 2,500. இப்போ வந்து இது வந்து 1 200. வாங்க டெலிவரி பண்ணிவிட்டு டெலிவரி இடத்துல போய்ட்டு அதை பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். வாங்கியாச்சு. வாங்கியாச்சு நண்பா. சஞ்சான் ஆயில் ஃபில்டர் முன்னாடி 2,500 தினாரு, இப்போ வந்து 1 தினாரு 200 ஃபில்ஸு. இப்போ நம்ம வந்து கால்தியா ஜெமியாக்கு அங்கே போவோம். அங்கே போனாக்க சீக்கிரம் மாற்றி கொடுத்துருவோம் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம கால்தியா ஜெமியா போவோம். ஓகே நண்பா, வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஆயில் ஃபில்டரை வாங்கிட்டு நேராக 4ஆம் நம்பர் ரோட்டில் இறங்கிட்டோம். 4ஆம் நம்பர் ரோட்டில் இறங்கினோம்னாக்கா அன்றைக்கி வந்து டிராஃபிக் ஒன்றும் அவ்வளோக்கு அதிகமாக இல்லை. இது வந்து சால்மியா நோக்கி போகிறதுனால உங்களுக்கு டிராஃபிக்கு இல்லை. இடையில வேறு 4ஆம் நம்பர் ரோடு வேலை. ஒரு வழியாக நம்ம கால்தியா ஜெமியாவுக்கு பின்னால் உள்ள கேரேஜுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுதான் நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுற இடம். நான் அடிக்கடி இங்கே வருவேன். குயிக்காக வேலை முடிஞ்சிடும், டக்குன்னு மாற்றி கொடுத்துருவாங்க. வண்டிகள்லாம் உங்களுக்கு ரஷ் இருக்காது. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சீக்கிரம் மாற்றிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது டிரைவர்கள். தேங்க்யூ நண்பா. ஒரு வழியாக வண்டியை கொண்டுட்டு நம்ம கேரேஜ் நிப்பாட்டிட்டோம்.
தலையம் வந்து அந்த தண்டவாளத்துக்கு பாட்டு ஏறி க்ரெயின் மூலயமா நம்ம வண்டியை வந்து மேலே அப் பண்ணி அந்த க்ரெயினை வந்து ஆப்ரேட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டாரு. நம்ம சைனா வண்டி தான் நம்மளை செஞ்சானு, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பக்காவாக பயங்கரமாக ஏதோ பயங்கரமான வண்டி மாதிரி தான் இருக்கும் பார்க்க. அந்த மாதிரி ஷோவில் இருக்குது. இதில் என்ன பிரச்சனை சொன்னாக்கா, அந்த ஆயில் ஃபில்டர் இருக்குல்ல, இதை கழட்டுறது தான் கொஞ்சம் தடுமாறும். கழட்டுனாக்கா உனக்கு வேலை இந்த இதெல்லாம் கழட்டுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஒரு அட்டைப்பொட்டியை கார்ட்டூனை கொடுத்துரு, இந்த இருக்க அந்த இது உருகி இப்படி திறந்தீங்கன்னாக்கா இதில் திறந்து இதை அடித்து அட்டைப்பொட்டியில் வெளியே வந்துடும். ஈஸியாக இருக்குங்க. அவருக்கே தெரியல, அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். நான் தான் சொன்னேன். இல்லைனாக்கா அந்த பிளாஸ்டிக் இதில் இந்த சஞ்சான் வண்டியில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா, காட்டுறோம் பாருங்க. இந்த பற்றியில இங்கேருந்து திறக்கணும். இந்த 1 2 3 4 5 எல்லாத்தையும் திறக்கணும். இந்த நெட்டு எல்லாத்தையும் திறந்தாதான் இந்த பிளாஸ்டிக் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியும், திறக்க முடியும், எடுத்துகிட்டு ஃப்ரீயாக வேலை செய்ய முடியும். ஆனால் லேட் ஆகும். பெரும்பாலும் இவங்க வந்து இப்படி அந்த அட்டைப்பொட்டியை கொடுத்து, அதாவது வந்து இந்த கார்ட்டூன் இருக்குல்ல, சின்ன துண்டை கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அப்படியே எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். தலைவர் நான் சொன்ன மாதிரியே அட்டைப்பொட்டியை பிக்கிறாரு. பிச்சதை வச்சாதான் அது சரி வரும். சின்ன கார்ட்டூன் துண்டு, அதில் சின்ன ஒரு பீஸை பிச்சு சைடில் அப்படி கொடுத்தோம்னாக்கா அந்த ஆயில் அப்படியே வெளியே எடுத்துடலாம். இல்லைண்டாக்கா வெளியே தெரிச்சு நாசமாக போயிடும். எல்லா இடமும் சிதறி கொண்டு போகிறாரு. நான் சொன்ன மாதிரியே வைக்கிறாரு. ஓகே, வெரி குட், சூப்பர். அப்போ கெஸ்ட்ரோல் 5000 தான் நம்ம வண்டிக்கு ஆயில் போடுறது. ஆமாம், 10,000 இருக்குது. அந்த 10,000 கொஞ்சம் விலை. அதனால் 5,000 போட்டு நம்ம 5,000 நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம 5,000 ஆயில் தான் போடுறது. ஆனால் இதுக்கு நான் கெஸ்ட்ரோல் தான் போடுவேன். நீங்கள் என்ன ஆயில் போடுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு வந்து 5 லிட்டர் பிடிக்கும். இது வந்து 4 லிட்டர் ஊற்றுறாரு. என்கிட்ட ஒரு 1/2 லிட்டர் இருக்குது. ஏற்கனவே நான் போட்டது அந்த பழைய இது வச்சுருக்கிறேன் பாருங்கள். நான் இந்த சைடில் வச்சுருவேன். இது வந்து 1/2 லிட்டர் முன்னாடியே வச்சுருந்தது. ஆமாம், அதையும் இன்றைக்கி சேர்த்து போட்டுருவோம். தலைவர் ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வண்டி நல்லா காற்று அடித்து நல்லா உள்ளுக்குள்ள தூசி ஈசி எல்லாத்தையும் அடிச்சு விட்டாரு. அதே மாதிரி ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்டரையும் கழிச்சு சுத்தம் பண்ணிட்டாரு. மாற்றியாச்சு, ஆயில் சேஞ்ச் மாற்றியாச்சு, எல்லாம் ஓகே. அதாவது கெஸ்ட்ரோல் நம்ம வண்டிக்கு ஃபில்டர் சேஞ்ச் பண்ணலனாக்க 4.5 லிட்ரு, ஃபில்டர் சேஞ்ச் பண்ணாக்கா 5 லிட்ரு. 1 லிட்டர் வந்து ஒரிஜினல் 755 ஃபில்ஸு. நமக்கு டோட்டலாக எடுத்தாங்க 5 லிட்டருக்கு. அண்டு அதோட வேலைக்கு எல்லாம் வேலைக்கு ஒரிஜினல் எடுத்துருக்குறாங்க. 9 தினாரு 770 காசு, 9 தினார் 770 ஃபில்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இது வந்து கால்தியா ஜெமியாவில் நம்ம மாற்றணும். இது வந்து நம்ம மிஷிருப்பில் மாற்றலை. நம்ம பாஸோடைய சிஸ்டருடைய இங்கே நம்மளுடைய கேஷியர் சந்துக் நம்பர்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபேமிலி நம்பர், அந்த நம்பரை அடித்தோம்னாக்கா வருஷ கடைசியில் இங்கே எல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கிற குடும்பங்களுக்கு அதை டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் ஒன்று போகும் போல இருக்குது. அந்த நம்பரையும் அடித்தாச்சு. ஓகே நண்பா, நம்ம வீட்டுக்கு போவோமா? ஓகே, அடுத்து என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம். வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, see you. ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து வீட்டை பார்க்க கிளம்பணும். ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே. அடுத்து என்ன வேலை இருக்குன்னு தெரியல, வீட்டுக்கு போனால் தான் தெரியும். அதோடு அதுவாக வீட்டில் சமையல் நம்ம பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் ஒரு மூடு ஒன்று நமக்கு தென்பட்டுச்சு. டக்குன்னு பொறி தட்டுனுச்சு, ஏதாவது இன்றைக்கி சமைக்கலாமா அப்படின்ட்டு. அதான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். போமா நண்பா, வீட்டுக்கு போவோம். கமான், லெட்ஸ் கோ. நண்பா, கேரேஜை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஹோட்டலுக்கு போகலான்னு பார்த்தேன். ஹோட்டல் போக முடியல, டைம் இல்லை. ஸ்லைஸ் பானில் ஸ்லைஸ் பிரெட் இருக்குல்ல, அதில் வந்து சீஸ் தடவி ஒரு டமாட்டோ வச்சு 2 ஸ்லைஸு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே, நம்ம வீட்டு புது டிரைவர் இருக்காங்கல்ல, பாஸோட மகனுக்கு வீட்டுக்கு வந்த டிரைவர், அவன் ஏதோ இன்றைக்கி வண்டியை ஏதோ கொண்டுட்டு உரசிட்டான் போல இருக்குது. அது ஒரு டக்கு டென்ஷன். இப்போ தான் டெலிஃபோன் பண்ணலாம், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே நண்பா, வேலை இருக்குது, அடுத்தவங்களை மீட் பண்ணுறேன். நண்பா,
இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நாளாக ஆச்சு கிச்சனுக்கு போயிட்டு. காலை வேலை முடிஞ்சிருச்சு. கிச்சனில் போயிட்டு ஒரு காட்டு ஒன்று காட்டுவோமா? என்ன காட்டுன்னு சொன்னாக்க, ஒரு இறால் பிரியாணி ஒன்று போடுவோம். சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அப்படியே நம்ம ஃப்ரெண்டுகளுக்கும் கொடுக்கணும் கொஞ்சம் ஆக்கி. அவங்களும் ரொம்ப நாள் கேட்டது, என்னப்பா சமையல் கொஞ்சம் செஞ்சுருந்தா நம்மளுக்கு கொடு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம செஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்மளும் நீ சாப்பிடுவோமா? இறால் பிரியாணி. கிச்சனுக்கு போகிறேன். கிச்சனில் போயிட்டு இறால் என்னென்ன பண்ணணுன்ட்டு நான் வந்து சாரி நண்பா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து கிச்சனுக்கு போனேன்னு சொன்னாக்க நானே வீடியோ பண்ணணும். அதே மாதிரி நானே எல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நானே, பூண்டு இஞ்சி எல்லாமே நானே இடிக்கணும், நானே செய்யணும், நானே வீடியோ பண்ணணும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து லைட்டாக நான் வந்து காட்டுறேன். ஃப்ரேம்குள்ளே இருக்கும். அண்டாக்கா ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன சேர்க்குறேன் அதுதான் கொஞ்சம். ஏன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு போடுறப்ப நான் சட்டியை ஒரு கையில் பிடிக்கணும், அதுக்கப்புறம் நான் கரண்டியை ஒரு கையில் பிடிக்கணும், அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோவும் பண்ணணும். அப்படிங்கிறப்ப நான் வந்து அதை நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ பண்ணுவேன். என்னென்ன சேர்க்குறேன்னு சொல்லிட்டு அதில் தெரியும். சாரி நண்பா. இறால் பிரியாணி சிரிப்பாக சமையல் பண்ணுறேன்னு சமையல் என்னென்ன செய்கிறீங்கன்னு காட்டணும். அதனால காட்ட முடியாத பாவி ஆகிட்டேன், மனுஷங்க. ஓகே நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இறால் பிரியாணி கொஞ்சம் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இன்றைக்கி லஞ்சு கொஞ்சம் சூப்பராக சாப்பிடுவோம். காக்கா சமைக்கிறாரு, இருந்தாலும் நமக்கு தனியாக நம்ம செஞ்சு சாப்பிட்றது நம்ம கையில் செஞ்சு சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டு. ஓகே, see you. கிச்சனுக்குள்ளே இன்ட்ரோ ஆகிட்டோம். இறால் பாருங்கள். அதுக்கப்புறம் மல்லி தலை, புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 2.5 கிலோ ஜம்போ இறால் நல்லா எடுத்து கழுவி சுத்தம் பண்ணிட்டோம். பாருங்கள் சும்மா எப்படி இருக்குது பாருங்கள். கட்டவரில் சைஸுக்கு இருக்குது. ஆமாம், சரியான விலையும் கூட. ஓகே, இன்றைக்கி சாப்பிடணுன்னு முடிவு பண்ணிட்டா நம்ம சாப்பிட்டே ஆகணும். பாருங்கள், சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. நல்லா அப்படியே ஒரு 2.5 கிலோ. அதை பாருங்கள் எப்படி இருக்குது. அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கழுவிக்கிட்டோம். மேலே உள்ள அழுக்கெல்லாம் இருக்குது, எல்லாம் எடுத்துகிட்டு கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு தண்ணி கொஞ்சம் வச்சு நல்லா கொதிக்க வச்சு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த இறாலை கொஞ்சம் வேக வச்சுக்கிறோம். அதுக்கு இடையில நம்மளுடைய வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் இந்த என்னது புதினா, மல்லித்தலை இதெல்லாம் வந்து நம்ம சுத்தம் பண்ணி இதுக்கு இடையில நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். சும்மா ஒரு வெங்காயம் வந்து ஒரு 1 கிலோ மாதிரி எடுத்துக்கோங்க, 2.5 கிலோக்கு. அவ்வளோதான். இறாலும் வெந்துருச்சு. 3/4 பதத்துக்கு வேக வச்சுங்க. அதாவது வந்து ரொம்ப வேக வச்சிட வேணாம், ஒரு 1/2 பதத்துக்கு. அதுக்கு இடையில நம்ம ஒரு 7-8 பேர் நம்ம சாப்பிட்ற மாதிரி அரிசியை நம்ம நல்லா களைஞ்சி எடுத்துக்கிடுவோம். இறால் தண்ணியை வந்து எடுத்து வடிகட்டி இறாலை வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம். இறால் நல்லா பாருங்கள் செம்மையாக வந்துருக்குது. அதுக்கப்புறம் சட்டியில் அடுப்பில் சட்டியை வச்சு அதுக்கப்புறம் வெட்டின வெங்காயம், அதுக்கப்புறம் மல்லித்தலை, புதினா, பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையானதை போட்டு நல்லா கிண்டிக்கங்க. அதோட பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வைங்க, நல்லா வாசமாக இருக்கும். அதோடு சேர்த்து தக்காளி இருக்குல்ல, நீங்கள் வெட்டி வச்சுருந்த தக்காளி, அது ஒரு சும்மா ஒரு 3/4 கிலோ போல் நல்லா பழுத்த தக்காளியை போட்டுருங்க. இந்த பழுத்த தக்காளி இல்லை, கொஞ்சம் 3/4 பதமாக தான் இருந்துச்சு. அந்த தக்காளி தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் வந்து நல்லா கிண்டணும், நல்ல வெங்காயம் நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இதுக்கு மசாலா நீ என்னப்பா போட்டோன்னு நீங்கள் கேட்கலாம். அதை நான் சொல்கிறேன். இந்த வேக வச்சு இந்த இறாலையும் இப்போ நல்லா கிண்டிக்கணும். மசாலா பாருங்கள், அதாவது வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு, பெரிய மிளகு, அதாவது பெரிய மிளகுனா உருண்டை மிளகு, இடிக்காத மிளகு, அதையும் போட்டு நல்லா பிரிண்டரில் அடித்து இப்போ உங்களுக்கு தேவையானது கரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோடு 2 கப்பு தயிர் அந்த இறாலோடு சேர்த்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற தண்ணியில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இந்த அரிசியை ஊற வச்சிங்கல்ல, அதை கரெக்டாக எடுத்து சேர்த்துங்க. தண்ணி வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே இருக்கணும். பாருங்கள், இப்படி தான் அந்த சோறு வந்து நட்டுக்கு நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி இருக்குன்னு தம்மில் போட்டாக்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அப்போ நெய் போட்டியான்னு கேட்டிருப்பீங்க. நான் நெய்யை நான் சேர்க்கவே இல்லைங்க. குயத்தில் உள்ள இந்த ஆயிலை தான் நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் போட்டுக்கோங்க. சும்மா வாசம் 8 வீட்டுக்கு அங்கிட்டு கேட்கும். என்னுடைய நண்பர்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சேவ் பண்ணிட்டு பாத்திரத்தில், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கேன். பாருங்கள், இறாலும் உடையில, அதாவது இறால் பீஸாக இருக்குது பாருங்கள். நான் செஞ்ச பிரியாணியோட சேர்த்து காக்கா செஞ்ச பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் பாவக்காய் கறி, அதே சேர்த்து பிரியாணியோட வச்சு அடிச்சு விட்டாச்சு. ஓகே நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் சாப்பிட்லாம். பிரியாணி, இறால் பிரியாணி சூப்பராக இருக்குது. ஓகே நண்பா, ஹாப்பி லஞ்ச். சூப்பராக இருக்குது பாருங்கள் இறால். see you. மீண்டும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் சேட்டை ட்ராவலர்.